நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்புகளில் பாதிக்க போகிறோம் பார்க்கலாம். நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஜல்லிக்கட்டு. ஏன் இந்த விவாதத்தினுடைய பொருள் இன்றைக்கு மைய பொருளாக மாறி இருக்கிறது என்றால், பொங்கல் பண்டிகையை நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழகம். தமிழர்களினுடைய பாரம்பரிய பண்பாட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நாம் நடத்த முடியுமா என்கிற ஐயத்தோடு தென் தமிழகத்தினுடைய மக்கள் காத்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்களும் ஒரு பரிதவிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், மே 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு என்கிற விளையாட்டை தடை செய்திருக்கிறது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம், இந்த விளையாட்டு என்பது மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் ஒரு காட்டுமிராண்டித்தனமானது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் பொங்கல் பண்டிகையை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது பற்றியெல்லாம் நாம் ஆழமாக விவாதிக்கலாம். இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பொருள் என்பது ஜல்லிக்கட்டு. இது தென் தமிழகத்தினுடைய மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான விளையாட்டுகள், இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விவாதத்தை பொறுத்தவரை நாம் மனித உரிமைகள் சார்ந்த பக்கத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிற போது, மிருக நல வாரியம் அவர்களினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, மிருகங்கள் வதைக்கப்படுவது சரிதானா என்கிற அளவுகளிலும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்ததனால் சட்டத்தின் பார்வையிலும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஆராய வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தமிழர் பண்பாடு, வீர விளையாட்டு, ஒரு தொன்மையான நாகரிகத்தினுடைய கலாச்சார நம்பிக்கைகளின் மீதும் நாம் இந்த விவாதத்தை வைக்க வேண்டியிருக்கிறது. ஆக இது குறித்துத்தான் பல்வேறு முனைகளில் இருந்தும் இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். இது பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். முதலாவதாக வழக்கறிஞர் திரு சாரநாத் அவர்கள். வணக்கம் திரு சாரநாத். மிருக நல வாரியத்திலிருந்து சமூக ஆர்வலர் என்று கூட சொல்லலாம் திரு முரளிதரன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு முரளிதரன். அடுத்ததாக, ஒரு பண்பாட்டு தளத்திலிருந்து இது பற்றிய பல்வேறு விதமான பார்வைகளை பகிர்வதற்காக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு மணியரசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு மணியரசன். மேலும் மதுரையிலிருந்து நம்மோடு திரு சண்முகராஜா அவர்களும் இணைய இருக்கிறார். அந்த மண் சார்ந்து, அந்த உணர்வுகள் சார்ந்தெல்லாம் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் விவாதத்தை தொடர்ந்து நகர்த்தலாம். திரு முரளிதரன், உங்கள்கிட்ட இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக 2007 இந்த விவாதம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இது பற்றி நிறைய விவாதங்கள் போனதுனால இந்த விவாதத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் நகர்த்த விரும்புகிறேன். உங்கள்கிட்ட என்னுடைய கேள்வி, ஏறு தழுவுதல் என்கிற வாசகம் இருக்கிறது, வார்த்தை சங்க இலக்கியங்களிலேயே காணப்படுகிறது. எப்படி ஒரு காளையை அடக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் 77 கட்டளைகள் கொடுக்கிறது. ஆனால் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு காளை எப்படி அடக்கப்பட வேண்டும் என்று. சிந்து சமவெளி நாகரிகங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லையும் இந்த காளை ஏறுதழுவுதல் போன்ற சான்றுகள்லாம் இருக்கிறது. ஒரு தொன்மையான பண்பாட்டுடைய ஒரு தொடர்புடைய ஒரு விளையாட்டை ஒரு மிருகங்களின் மீது கொண்ட கரிசனம் காரணமாக தடுத்து விட்டோம் என்கிற குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கிறார்கள். உங்களுடைய பதில் என்ன? கலாச்சாரம் நாகரிகம் வளர வளர பன்மையான சில பழக்க வழக்கங்களை நம்ம விட்டொழிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நாகரிகத்தின் அடிப்படை. ஆதி காலத்தில் வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஏறுதழுவிதார்கள். அது அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த நாகரிகம் வளர்ச்சி அடைந்த காலத்தில் ஒரு மாட்டை 50 பேர் சேர்ந்து துன்புறுத்துவது தவறான விஷயம். அப்படி வீரம் என்றால் ஒரு மாட்டை ஒருத்தன் அடக்கி காட்ட வேண்டும். ஆனால் அப்படி நடப்பதில்லை. ஒரு மாட்டை 50 பேர் தழுவுகிறார்கள். அது ஒரு துன்புறுத்தப்படுகிறது. அந்த மாட்டுக்கு வாய் இருந்தால் அது எனக்கு இதில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாதுன்னு வாய் விட்டு அழும். அந்த மாட்டுக்கு ஒரு வாயாக நீங்கள் விலங்கின ஆர்வலர்கள் குரல் கொடுக்கிறோம். நாகரிகம் வளர வளர மிருகங்களுக்கான அவர்களை பற்றிய கரிசனமும் வளர்ந்திருக்கிறது அப்படின்ற முதல் கட்ட வாதத்தை வச்சிருக்கிறீங்க. நான் திரு மணியரசன் அவர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் சட்டப்படி, ஏன்னா நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பதனால, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு வந்தபோது கடுமையான 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள்
ரொம்ப காட்டமாகவே நடந்து கொண்டார்கள். மத்திய மாநில அரசுகளுக்கு பரிந்துரையே செய்திருக்கிறார்கள் தண்டனை அதிகப்படுத்த வேண்டும் என்று. ஏன் உச்சநீதிமன்றம் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கான காரணங்களை என்னவாக கூறியது? ஒரு சட்ட வல்லுநரா நீங்க சொல்லலாம். ஒரு சட்ட வல்லுநரா நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, இப்போ இவர் சொன்ன இந்த பண்பாடு கலாச்சாரம் இது 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 சட்டத்தால் எப்படி பார்க்கப்படுகிறது? மிருகவதை என்பதை இப்போ இந்த சட்டத்தை இந்த தீர்ப்பிலே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் சட்டப்பிரிவு 21 அரசமைப்பினுடைய சட்டப்பிரிவு 21 வந்து மிருகங்களுக்கான உரிமைகளோடு சேர்த்து கூட அந்த தீர்ப்பில் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. டு லிவ் அ டிக்னிஃபைட் லைஃப் அப்படின்றது மிருகங்களுக்கான வாழ்க்கை முறையோட கூட வந்து அதை சேர்க்கணுன்ற அளவு கூட அந்த தீர்ப்பில் இருக்கு. நான் சட்டப்பூர்வமாக இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், சட்டத்தின் முன் யார் செல்கிறார்கள், என்ன நிலைப்பாடு வைக்கப்படுகிறது, அந்த நிலைப்பாட்டிலிருந்து இப்போ 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 இந்த தீர்ப்பில் வந்து மிருகநல வாரியம், சுற்றுச்சூழல் வனத்தினுடைய அமைச்சகத்தினுடைய மிருகநல வாரியம் வந்து இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணுன்றதுல மிக முனைப்பாக இயங்கி செயல்படுறாங்க. அப்போ 2013 அவர்கள் வந்து ஒரு ஆய்வை ஒன்று இதே நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த வகையிலெல்லாம் அலங்காநல்லூர் போன்ற மற்ற இடங்களில் எந்தெந்த வகையிலெல்லாம் மிருகங்கள் வந்து கொடுமை செய்யப்படுகிறது அப்படின்ற அந்த ஆய்வை வந்து நீதிமன்றம் வந்து அப்படியே எடுத்துக்குது. அவர்கள் செய்த ஆய்வை எப்படி மிருகங்கள் எல்லாம் வதைக்கப்படுகிறது, மிருகங்கள் மட்டுமல்ல மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் அதில் துன்புறுத்தல் ஏற்படுகிறது, ஆகையினால் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கான காரணம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட அந்த அறிக்கையை நீதிமன்றம் அப்படியே எடுத்துக்கொள்கிறது. அப்போ இந்த மிருகநல வாரியத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்த இந்த வழக்கில் எது மனுதாரர்களாக இருந்த தமிழக அரசோ அல்லது இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அமைப்புகளோ அதற்கான சரியான தரவுகளை அங்கே வைப்பதற்கான சூழல் இல்லை. அந்த இடங்கள்ல வாதம் நடந்தபோது தமிழக அரசினுடைய சார்பில் வேண்டுமானால் இந்த போட்டிகளை வரைமுறைக்கு உட்படுத்தலாம், ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் அப்படின்னு சொன்னதை கூட நீதிபதிகள் நிராகரிக்கிறார்கள். ஏன் வைக்கலன்னா, நல்லா ஒன்று பாருங்க, இப்போ முதல்ல வந்து ஒரு சில வரையறை வைக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆக்ட் படி வைக்கப்பட்ட வரைமுறைகளையே ஜல்லிக்கட்டை நடத்துபவர்கள் பின்பற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டை வந்து மிருகநல வாரியம் வந்து தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பிக்குது. இப்போ 8 அடிக்கு வந்து பேரிகேட் வைக்கணும், 2 பக்கமும் அந்த பேரிகேட் இருக்கணும், அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு அதில் 2 பக்கமும் பேரிகேட் வைக்கணுன்றதெல்லாம் விதிமுறைகள் வந்து மீறப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட தொகை பணம் கட்டணும்னு சொன்ன உடனே அதிகபட்சமான ஜல்லிக்கட்டு நடத்துகிற இடங்கள் எல்லாம் வந்து நடத்தப்படலை. இப்போ பல்வேறு விதிமுறைகள் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பிலிருந்தே மாறுபட்டு செயல்பட்ட காரணங்களை மிருகநல வாரியம் வந்து தன்னோட அறிக்கையில் சமர்ப்பிச்சதை உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய தீர்ப்பில் மிக முழுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்று நடந்திருக்கு. உங்களுடைய முதல் கட்ட வாதத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. திரு மணியரசன், நான் இந்த பண்பாட்டு தளத்திற்கு போவதற்கு முன்பாக நம்ம தீர்ப்பு குறித்து வாதித்தரலாம். அங்கே வந்து இந்த மிருகநல வாரிய உறுப்பினர்கள் வந்து ஆதாரங்களை மெய்ப்பிக்கிறார்கள். மாட்டோட வாலை கடிக்கிறது, அதுக்கு போதை பொருள் தருகிறது, மாட்டினுடைய கால் ஒடிந்திருக்கிறது, ஒரு மாடு வேகமாக போய் ஒரு பஸ்ஸில் மோதி கால் ஒடிந்திருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் 77 கட்டுப்பாடுகள் விதித்திருந்தோம், எந்த கட்டுப்பாடுகளையும் நீங்கள் வந்து சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை, அதனால் இதை தடை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கட்டுப்பாடுகளை வந்து தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை, தமிழ் மக்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொல்வது சரியல்ல. அது ஒருதலை சார்பானது. ஏனென்றால் தமிழக அரசு அதில் அதிக கவனம் செலுத்தி இந்த 77 கட்டுப்பாடுகள் விதித்த பிறகு மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடைய முன்முயற்சியில் இதுக்கான பயிற்சி வகுப்பை நடத்தினாங்க. திரு சகாயம் பயிற்சி வகுப்பை நடத்தினாங்க. அந்த மாடு பிடிக்கிற பையங்க மட்டும் இல்லை, அந்த சீருடை எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பை நடத்தினாங்க. இதில் யார் அதாவது புள்ளி விவரம் என்ன வருதுனாக்கா, இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கப்பட்ட பிறகு காயம்பட்டோர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, மரணங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்த பிறகு இதுதான் புள்ளி விவரம். ஆனால் மிருகநல வாரியம் வந்து அவர்கள் வந்து பாரபட்சமாக இருக்காங்க. நான் கேட்குறேன், குதிரையை வந்து துன்புறுத்தி சாராயம் போட்டு குத்தி குதிரை பந்தயம் நடக்கிற மிருகநல வாரியம் எப்போது அதுக்கு மனு கொடுத்து தடை செய்ய கேட்டிருக்கா? ஏன் கேட்கவில்லை? குதிரையின் மீது ஏன் அக்கறை இல்லை? காளை மாட்டின் மீது இவ்வளவு அக்கறை மிருகவதை வாரியத்துக்கு இருக்கும்போது குதிரையின் மீது ஏன் இல்லை? நீங்கள் பார்க்குறீங்க ரேஸில் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க, சுட்டு கொள்கிறான் அந்த குதிரையை. கடைசியில் தோற்று போச்சுனாக்க அந்த குதிரையை சுட்டு கொள்றான் தான் மரபு. ஏன் இல்லை என்றால், நான் தான் சொல்கிறேன், இதற்கெல்லாம் ஒரு இன கலாச்சார பின்னணி இருக்குது. இதை வந்து மறக்க முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோம் கலித்தொகையில் கொள்ளையறுது எழுதல் என்பது வீரத்துக்குரியது அதுன்னு சொல்கிறோம். ஆனால் காளை என்பது ஒரு இனத்தினுடைய சின்னமாக இருக்குது, குதிரை என்பது இன்னொரு இனத்துடைய சின்னமாக இருக்குது. இதுதான் சிக்கல். காளை என்பது சாதாரண பாமர மக்களுடைய பொருளாக இருக்குது, குதிரை என்பது பணக்காரர்களுடைய பந்தயத்துக்குரியதாக இருக்கிறது.
ஆக இதில் இன முரண்பாடு, வர்க்க முரண்பாடு எல்லாம் இருக்குது. குதிரை என்பது மேட்டுக்குடிகளுக்கான சின்னம். ஆரியர் கலாச்சாரம் அது. அவங்க ஆரியர்களுடைய சின்னம் குதிரை. தமிழர்கள் சிந்து சமவெளியிலிருந்து வாழ்ந்த தமிழர்கள் காளை தான் அவங்களுக்கு சின்னம். காளை வந்து தன்னுடைய பிள்ளையாக கருதுவாங்க. காளை மாட்டை தன்னுடைய பிள்ளையாக கருதுவாங்க. அது செத்து போச்சுன்னா கூடயே அழுகும். அதை போய் துன்புறுத்துறது, போகிறது வர்றது ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம். அதை வந்து தன்னுடைய மகனை அடித்தா எப்படி அப்படி தான். அந்த துன்புறுத்தலை நம்ம தடுக்கணும். எனவே காளை மாடு என்பது வந்து குடும்பத்தில் ஒரு பிள்ளை போல அது. அடுத்தது இந்த காளை மாட்டை நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டில் ஒழிச்சிட்டிங்கன்னாக்க, இப்போ இன்றைக்கி காங்கேயம், கண்ணபுரம், மணப்பாறை என்ன இந்த மாதிரி ஊர் சிறந்த மாடுகள் திமிழ் உள்ள மாடு தமிழ்நாட்டிலுமே சிந்து சமவெளி மட்டும்தான் இருக்குது. காலையில் கழுத்தில் திமிழ் உள்ளது இருக்கு. அது சிந்து சமவெளி நாகரிக கல்வெட்டுகள் நம்மகிட்ட தான் இருக்குது. தமிழ்நாட்டில், வடநாட்டில் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய காளை அது. நம்ம அதுக்காக யாரும் உரிமை கொண்டாட ஆனான்னு சொல்லலை. நம்முடைய பண்பாடு, நம்ம ஒரு சகோதரன் மாதிரி அந்த காளை என்பது. அது ஒழிக்கப்பட்டா இனவிருத்தியே இருக்காது, இனப்பெருக்கமே இருக்காது. இந்த இனப்பெருக்கமே இருக்கு. என்னன்னா ஊசி போட்டு கருவுற்றுக்கலாம், ஊசி பால் போட வச்சுக்கிட்டு பால் கறந்துக்கலாம் என்ற பன்னாட்டு வணிக கொள்ளையினுடைய சூதும் இதில் இருக்கிறது. திரு மணியரசன் அவர்களினுடைய வாதத்தின்படி திரு முரளிதரன் நிறைய விமர்சனங்களை அவர் வெவ்வேறு பார்வைகளில் இருந்து வைக்கிறார். நீங்கள் ஏன் குதிரை பந்தயத்தை நீங்கள் அதை பற்றியெல்லாம் உங்கள் கரிசனம் திரும்பவில்லை, இந்த காளைகளுக்கான இது நடத்தக்கூடாது அப்படின்னு இந்த காளைகள் அழிந்து போய்விட்டால் ஒரு பண்பாட்டினுடைய நீட்சி அழிந்து போய்விடும், பண்பாட்டு தளத்தில் இப்படித்தான் குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்படும். இது பற்றியெல்லாம் நான் உங்களுடைய பதிலை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்கிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திக்கலாம், காத்திருங்கள்.